We the Phoenix. வணக்கம். ஓட்டு போட போறீங்களா? அதுலயும் முதல் முறையா? அப்ப இந்த விளக்கம் உங்களுக்கு தான். வாங்க நம்ம ஓட்டு போடுற அந்த பயணத்தை எப்படி ரொம்ப சுலபமா, எந்த குழப்பமும் இல்லாம முடிக்கலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். பாருங்க, இதுதான் நம்மளோட மேப். நம்ம வோட்டிங் பயணத்துக்கான வழி இதுல தான் இருக்கு. சரிபார்ப்பு, வாக்குச்சீட்டு, அப்புறம் உங்க ஓட்டு. இப்படி 3 ஸ்டேஜா பிரிச்சிருக்காங்க. மொத்தம் 9 ஸ்டெப்ஸ். நம்ம ஒன்னொன்னா சேர்ந்து பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு எந்த டவுட்டும் வராது. சரி, நம்ம பயணத்தோட முதல் கட்டம் ஸ்டேஜ் 1 சரிபார்ப்பு. இங்கே தான் நம்ம வேலையே ஆரம்பிக்குது. நீங்க தான் சரியான வாக்காளரான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் இதெல்லாம். ஓகே, நீங்க வாக்குச்சாவடிக்குள்ள போனதும் முதல்ல ஒரு அதிகாரி இருப்பாரு. அவர்கிட்ட உங்க வாக்காளர் அடையாள அட்டைய காட்டுங்க. ஒருவேளை அது உங்ககிட்ட இல்லையா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆதார் கார்டோ, டிரைவிங் லைசென்ஸோ, அரசாங்கம் கொடுத்த வேற எந்த அடையாள அட்டையா இருந்தாலும் சரிதான். உங்க அடையாளத்தை உறுதி செஞ்சதும் அடுத்த அதிகாரி உங்க ஆள்காட்டி விரல்ல அழியாத மை வைப்பாங்க. இது எதுக்குன்னு தெரியும்ல? நம்மளோட ஜனநாயக கடமைய செய்ய ஆரம்பிச்சிட்டோங்கிறதுக்கான ஒரு பெருமையான அடையாளம் இது. சரிபார்ப்புல இதுதான் கடைசி ஸ்டெப். அங்க இருக்கிற வாக்காளர் பதிவேட்ல உங்க பேரை செக் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல நீங்க ஒரு கையெழுத்து போடணும், இல்லனா கைரேகை வைக்கணும். அவ்வளோதான், வெரிஃபிகேஷன் முடிஞ்சுது. சூப்பர். முதல் கட்டத்தை நாம வெற்றிகரமா தாண்டிட்டோம். இப்போ 2வது ஸ்டேஜ், வாக்குச்சீட்டு. அதாவது ஓட்டு போடுறதுக்கான அதிகாரப்பூர்வ பர்மிஷன் வாங்க போறோம். நீங்க கையெழுத்து போட்ட உடனேயே அந்த அதிகாரி உங்ககிட்ட ஒரு சின்ன சீட்டு கொடுப்பாரு. அதுதான் வாக்காளர் சீட்டு. இத வாக்குப்பதிவு இயந்திரத்தை ஆன் பண்றதுக்கான ஒரு டிக்கெட் மாதிரி நினைச்சுக்கோங்க. பத்திரமா வச்சுக்கணும். இப்போ அந்த சீட்டை எடுத்துட்டு போய் வாக்குப்பதிவு இயந்திரத்தை கண்ட்ரோல் பண்ற அடுத்த அதிகாரி கிட்ட கொடுக்கணும். அவர் அதை வாங்கிட்டு நீங்க ஓட்டு போடுறதுக்காக மிஷினை ரெடி பண்ணுவாரு. அவ்வளவுதான், நம்ம பயணத்தோட கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம், உங்க குரலை பதிவு செய்யற நேரம். இப்ப நீங்க வாக்குப்பதிவு இயந்திரம் இருக்கிற அந்த மறைவான பகுதிக்கு போவீங்க. நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்றது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். அதை பாதுகாக்கிறது தான் இந்த ஏற்பாடே. மிஷன்ல பாத்தீங்கன்னா வேட்பாளர்களோட பேரும் சின்னமும் வரிசையா இருக்கும். அவசரப்படாம பொறுமையா பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச வேட்பாளரோட சின்னத்துக்கு நேரா ஒரு நீல நிற பட்டனும் இருக்கும், அத அழுத்தணும். இங்க ரொம்ப கவனமா இருக்கணும். பட்டனை பிரஸ் பண்ணதும் நீங்க தேர்ந்தெடுத்த சின்னத்துக்கு பக்கத்துல ஒரு சிவப்பு விளக்கு எரியுதான்னு கண்டிப்பா பார்க்கணும். அந்த விளக்கு எரிஞ்சா மட்டும்தான் உங்க ஓட்டு பதிவாகுதுன்னு அர்த்தம். ஒரு முக்கியமான எச்சரிக்கை, பொத்தான ஒரே ஒரு தடவை தான் அழுத்தணும். அழுத்தினதும் அந்த சிவப்பு விளக்கு கூடவே ஒரு நீளமான பீப் சத்தமும் கேட்கும். இந்த விளக்கும் இந்த சத்தமும் வந்துடுச்சுன்னா உங்க ஓட்டு 100% வெற்றிகரமா பதிவாயிடுச்சுன்னு அர்த்தம். மறுபடியும் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு முறை, ஒரே ஒரு அழுத்தம், அவ்வளவுதான். தெரியாம கூட 2வது தடவை அழுத்திடாதீங்க. அப்படி செஞ்சா உங்க ஓட்டு பதிவாகாம போக வாய்ப்பு இருக்கு. சோ ஒரு முறை அழுத்திட்டு விளக்கேறிதா பீப் சத்தம் கேக்குதான்னு உறுதி செஞ்சுட்டு வெளியே வந்துருங்க. சரி, எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு குவிக் ரீகேப். இந்த முக்கியமான விஷயங்களை மட்டும் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல உங்க ஐடி கார்டை கொடுத்து சரி பாருங்க. அப்புறம் விரல்ல மை, பதிவேட்ல கையெழுத்து. அடுத்து உங்களுக்கு பிடிச்ச சின்னத்துக்கு நேரா இருக்கிற பட்டனை அழுத்துங்க. சிவப்பு விளக்கும் பீப் சத்தமும் வந்ததான்னு உறுதி செய்யுங்க. மிக முக்கியமா ஒரே ஒரு முறை மட்டும் அழுத்துங்க. சிம்பிள், இவ்வளவுதான் விஷயம். இந்த எளிய வழிகாட்டுதல்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓட்டு போடுறது எவ்வளவு சுலபம்னு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போ நீங்க தயார். நம்ம ஜனநாயகத்தோட இந்த பெரிய திருவிழால உங்க குரலை பதிவு செய்ய நீங்க ரெடியா? உங்க வாக்கு உங்க சக்தி. அதை சரியா பயன்படுத்துங்க. Thank you for watching. Don't forget to subscribe, like, share, and comment.